ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாங்கள் இன்றைக்கி சிக்கன் சீரக சம்பா பிரியாணி செய்ய போகிறோம். தேவையான பொருள்: சீரக சம்பா அரிசி 1 கிலோ ஊற வச்சு கழுவி வச்சுக்கிறோம், சிக்கன் 3/4 கிலோ, வெங்காயம் 400 கிராமு, தக்காளி 300 கிராமு, 5 பச்சை மிளகா, ஒரு எலுமிச்சம்பழம், புதினா கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தாளிக்க தேவையான பட்டை லவங்கம், பிரிஞ்சி இலை, கொஞ்சோண்டு சின்ன ஜீரகம், 4 மிளகு, தனி மிளகாத்தூள், கரம் மசாலாத்தூள், மஞ்சத்தூள், எண்ணெய் தேவையானது ஊற்றிக்கலாம். வாங்க பிரியாணி செய்ய ரெடி ஆகலாம். தயிர் தேவையான அளவு. பிரியாணி செய்யறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கங்க. நாங்கள் 1 கிலோ அரிசி பிரியாணி செய்கிறோம். ஒரு 150 எண்ணெய் ஊற்றிக்கங்க. வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். வெங்காயம் நல்லா சவர வருங்க. பிரியாணியை பொறுத்த அளவுக்கு வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ பிரியாணி நல்லா டேஸ்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கக்குள்ளே உப்பு சேர்த்துக்கங்க. பச்சை மிளகா 4 சேர்த்துக்கங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கங்க. தக்காளி சேர்த்து வதக்க விடுங்க. தக்காளி வதங்கட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சு இது பண்ண பிறகு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கங்க. இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் நல்லா மசிச்சு குழைய ஆகட்டும். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கங்க. புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதங்க விடுங்க. கறி சேர்த்துக்குங்க. நாங்கள் 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ கறி சேர்க்குறோம். கறியை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா எல்லாம் உள்ளே இது பண்ணிட்டு மசாலா போட்டுக்கலாம். நாங்கள் எந்த மசாலாவும் சேர்க்க மாட்டோம். தனி மிளகாத்தூள் தான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. கரம் மசாலா நாங்கள் வீட்டிலே அரைச்சி வச்சுக்கிறோம். கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கட்டும். முடிச்சா முடிச்சாங்க. அது பாரு, 2 நிமிஷம் வச்சிருந்த உடனே எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நல்லா ஒரு கிளறி விட்டு நாங்கள் 1 கிலோ அரிசி, இது ஒரு படி இது. இதால் 1க்கு 2 தண்ணி ஊற்றுங்க. தட்டை போட்டு மூடி வைங்க. காரம் உப்புலாம் போதுமான்னு பார்த்துக்குங்க. வாங்க தண்ணி கொதிக்குதா பார்க்கலாம். தாளிச்சு விட்ட மசாலா கொதிக்குது. நாங்கள் அரிசியை 1/2 மணி நேரம் ஜீரக சம்பா அரிசியை ஊற வச்சு கழுவி வச்சுருக்குறோம். இந்த மாதிரி ட்ரையாக எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக வச்சு, ஏன்னா நம்ம கரெக்டான அளவு தண்ணி அதில் வச்சுருக்கோம். அதிகமாக தண்ணி பழச்சுன்னா குழ குழன்னு ஆகிடும்.
சீரக சம்பா அரிசி இப்படி தான் இருக்கும். வாங்க அரிசியை போடலாம். பாஸ்மதி ரைஸுக்கும் ஜீரக சம்பா அரிசிக்கும், ஜீரக சம்பா அரிசி வந்து பிரியாணி சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். பாஸ்மதி ரைஸ் வந்து உடனேவே திகட்டிடும். இது வந்து உடனே திகட்டாது. சாப்பிட இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான்னு தோணும். அதனால் இதை மாதிரி சீரக சம்பா அரிசி வாங்கி பிரியாணி செய்யுங்க. வாங்க தட்டு போட்டு மூடலாம். ஒரு கிளறி விட்டுருங்க. சும்மா கிளறின்னு இருக்க வேணாம். நம்ம தட்டு போட்டு மூடி கொதி வரட்டும். வாங்க ஒரு கிளறி விடுங்க. கிளறி விட்டு மூடுங்க. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. வாங்க தம் போடலாம். நாங்கள் தோசைக்கல் ஒன்று வச்சுருக்குறோம், மண் தோசைக்கல். அந்த தோசைக்கல் மேலே எடுத்து குண்டான வைங்க. வச்சு மேலே சுடு தண்ணி ஊற்றலாம். வாங்க கீழே தோசைக்கல் வச்சுக்கிறோம், மேலே சுடு தண்ணி ஊற்றி வச்சுக்கிறோம். தம் போடுறதுக்கு தம் போடுங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இறக்கி வச்சுட்டு லெமனும் நெய்யும் போடலாம். வாங்க இறக்கி எப்படி தான் என் பொண்ணு காலில் ஊற்றுறோம். வாங்க நெய் சேர்த்துக்கங்க, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. ஒரு எலுமிச்சம்பழத்தை முழுசாக அரிஞ்சு விதையெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுருங்க. நெய் போட்டாச்சு. ஒரு கிளறு வச்சு மறுபடியும் கொஞ்சம் நேரம் தம் போடுங்க. மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். அந்த நெய் லெமன் எல்லாம் ஒன்னோட ஒன்று இதாகட்டும். 1 பிரியாணி வெந்துருச்சுங்க. தம் போட்டு எல்லாத்தையும் முடிச்சாச்சு. வாங்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட போகிறோம். நீங்களும் சாப்பிட வாங்க. ஆனால் நான் சாப்பிட மாட்டேங்க. எப்படிமா இருக்கு பிரியாணி? உனக்கு கண்மணி? இவங்க 2 பேரும் எங்கள் தம்பி பசங்கங்க. இவங்க தாங்க எல்லாம் விரும்பி கேட்பாங்க, இது செய்யத்தா இது செய்யத்தான்னு.